தமிழ்நாட்டில் ஊட்டியில் ஒரு கான்வென்ட் ஸ்கூல். இந்த ஸ்கூலில் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே படிக்கிற ஒரு கோஎட் ஸ்கூலுங்க. படிக்கிற குழந்தைங்களில் நிறைய பேர் வெளியிலேருந்து வரவங்க தான், அதாவது ஊட்டியிலேயே இருக்கிறவங்க கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து வரவங்க, இந்தியாவில் இருக்கிற வேறு ஸ்டேட்லேருந்து வர குழந்தைங்க, அது போக ஃபாரின்லேருந்துலாம் வந்து படிச்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய ஸ்கூலுங்க. ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. குழந்தைங்க குறிப்பிட்ட டைமுக்குள்ளே எல்லாருமே ஹாஸ்டலுக்கு போயிடணும். குறிப்பாக இந்த வெளி மாநிலத்தில் இருந்தோ இல்லை வெளியூர்லேருந்து வந்து படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கிறாங்க. அப்படி படிக்கும்போது இந்த ஹாஸ்டலுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. குறிப்பிட்ட டைமில் மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட்டுட்டு உடனே அவங்கவுங்க ரூமுக்கு வந்து அசம்பிள் ஆயிடணும். அது போக வார்டன் ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சனாக தான் இருக்கிறாங்க. என்னதான் வார்டன் ஸ்ட்ரிக்டானவராக இருந்தாலும், ஸ்கூலில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்தாலும், இங்கே படிக்கிற பொண்ணுங்களாக இருக்கட்டும் பசங்களாக இருக்கட்டும் அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் படித்த அக்ஷய்ங்கிற ஒரு பையன் நமக்கு இன்ஸ்டாகிராமில் அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அமானுஷ சம்பவத்தை தான் சென்ட் பண்ணியிருக்கிறாரு. அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரி நடந்த இடம் ஊட்டிங்க. நான் இந்த கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த கதையில வர பெயர்கள், இடங்கள் எல்லாமே புனை பெயர்கள் தான். அவங்களோட நேமையோ ஒரிஜினலா நடந்த இடங்களையோ மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த பையன் சொன்ன காரணத்தினால நான் அதை மென்ஷன் பண்ணலங்க. ஆக்சுவலா இந்த ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்புனது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு தான் அக்ஷய். இந்த அக்ஷய்ங்கிறவரோட வாழ்க்கையில நடந்த விஷயங்களை அவங்களோட ஃப்ரெண்டான இந்த பொண்ணு கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அக்ஷய்ங்கிற பையன் சீர்காழியை சேர்ந்தவருங்க. அதாவது தமிழ்நாட்டில் சீர்காழிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர். அவங்களோட அப்பா, அம்மா, அண்ணன், அக்கான்னு சொல்லிட்டு இவங்களோட குடும்பத்தில் தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி எல்லாருமே சீர்காழி தான். இவங்களோட குடும்பம் ஒரு பெரிய கூட்டு குடும்பங்க. எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் புஷ் பண்ணுவாங்க குழந்தைங்களுக்கு. ஏன்னா இங்கே படித்தாதான் உனக்கு வேலை கிடைக்கும், அங்கே படித்தாதான் உனக்கு லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஊருக்குள்ளே இருக்கிற சொந்தத்தில் இருக்கிறவங்களே வந்து மண்டையை கழுவி விட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் சீர்காழியில் இருக்கிற இந்த அக்ஷய்ங்கிறவங்களோட ஃபேமிலியிலுமே அவங்களோட அப்பா, இவரோட அண்ணனா இருக்கட்டும் அக்காவா இருக்கட்டும் எல்லாரையுமே ஒரு கான்வென்ட்ல தான் படிக்க வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தான் அக்ஷயும் படிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. பட் அவங்களால படிக்க வைக்க முடியல. அக்ஷயோட அக்கா, அண்ணன் ரெண்டு பேருமே காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஃபீஸ் கட்டுற அந்த ஒரு விஷயத்தில் லாக் ஆகிக்கிறாங்க. அது போக இவங்க வீட்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் இருந்த காரணத்தினால, மணி ரீதியாக ப்ராப்ளங்கள் இருந்த காரணத்தினால அக்ஷய் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே சீர்காழிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிச்சிருக்கிறாரு. 9th ஸ்டாண்டர்ட் போகும்போது அக்ஷயோட அண்ணன், அக்கா ரெண்டு பேருமே ஜாப்புக்கு போயிடுறாங்க. அக்ஷயை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அக்கா, அண்ணன் இவங்க ரெண்டு பேருமே காசு அனுப்புகிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ அக்ஷய் அவர் பிறந்து வளர்ந்த ஊரான சீர்காழியை விட்டுட்டு ஊட்டியில் இருக்கிற ஒரு கான்வென்ட் ஸ்கூலுக்கு போகணும். இதுக்கு சுத்தமாக அக்ஷய்க்கு உடன்பாடே கிடையாது. ஏன்னா இங்கே அவருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது. அது போக பிறந்து வளர்ந்த ஒரு ஊர், அந்த ஊரை விட்டு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் போனால் கூட பரவாயில்ல. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அக்ஷய்க்கு இருந்திருக்குதுங்க. இருந்தாலும் அப்பா அம்மாவை எதிர்த்து அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அண்ணங்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு, டே இப்போ கஷ்டமாக தான் இருக்கும், எங்களுக்குமே கஷ்டமாக தான் இருந்துச்சு, போனதுக்கப்புறம் செட் ஆயிருந்தான்னு சொல்லி இவருக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பிடுறாங்கங்க. ஒரு வழியாக ஊட்டியில் இருக்கிற ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் அக்ஷய் ஹாஸ்டலில் தங்கி படிக்க போகிறாருங்க. அந்த இடமே அக்ஷய்க்கு புதுசு தான். அது போக ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற கான்வென்ட் ஸ்கூல்னா சும்மாவே நம்ம ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே ஹாண்டட் ஸ்டோரிஸ்னாலே இந்த மாதிரி ஊட்டி, கொடைக்கானல் இல்லை நீலகிரி இல்லை அந்த மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன்லாம் வந்து பேய்ங்கெல்லாம் அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல படிக்கிறவங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் கதை சொல்லிகிட்டு இருப்பாங்க இல்லையா. நமக்குலாம் சொல்லலை, எனக்கு சொல்லலை, மற்றவங்களுக்குலாம் சொன்னாங்களான்னு தெரில. அக்ஷயை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிறவங்களாம் அக்ஷய் எங்கே தன்னை பிரிஞ்சு போயிடுவாங்கங்கிறனால அப்படி சொன்னாங்களா இல்லை உண்மையாகவே சொன்னாங்களாங்கிறது அக்ஷய்க்கு தெரியாது. அக்ஷயை குழப்பியிருக்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற, ஊட்டிக்கு போறியா,
அங்கே தாண்டா நிறையா பேய்ங்கெல்லாம் இருக்கும். அதுவும் ஸ்கூலில் வந்து நீ ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போது யோசித்து பாரு, தனியாக இருக்கும்போது எதனா வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன். என்னமோ அக்ஷய் போயிட்டு அங்கே தனியாக இருக்கிற மாதிரி, ஏன்னா அவர் கூட ஹாஸ்டல்னாலே ஒரு 2-3 பேர் தங்குறது வழக்கம். அது கூட இந்த பசங்களுக்கு தெரியலை. இந்த பையனை ரொம்பவே குழப்பி விட்டுருக்குறாங்க. அந்த பயத்தில் தான் அக்ஷய் ஊட்டியில் இருக்கிற அந்த கான்வென்ட் ஸ்கூலுக்கே போயிருக்கிறாரு. இப்போது அக்ஷயை அங்கே இருக்கிற வார்டன் அவரோட ரூமுக்கு கூட்டு போகும்போது அந்த இடமே அவரோட கண்ணுக்கு மட்டும் ஒரு மாதிரி அமானுஷ்யமாக தெரிஞ்சிருக்குதுங்க. அந்த இடம் உண்மையாகவே ஹாண்டட் பிளேஸா இல்லை ஊரில் இருக்கிற பசங்க, அதாவது அக்ஷயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து குழப்பி விட்டனால இவருக்கு அப்படி தெரியுதாங்கிற அந்த நாலேஜ் கூட அப்போ அக்ஷய்க்கு கிடையாது. அக்ஷய் தங்க போகிற அந்த ஹாஸ்டலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது இந்த அப்பார்ட்மெண்ட் டைப்பில் இருக்கிற மாதிரியான இடம்லாம் கிடையாதுங்க. இங்கெல்லாம் தனி வீடு எப்படி இருக்குதோ அதே மாதிரி பெரிய ஒரு வீடுங்க. பெரிய வீட்டில் ஒரு 4-5 ரூம் இருக்கும். அதே மாதிரி தான் பக்கத்தில் இது எல்லாமே அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே தான் இருக்குது. தனித்தனியாக வில்லாவாக இருக்குது. வில்லானா ஒரு குடும்பம் மட்டும் தங்குற மாதிரி அந்த மாதிரிலாம் கிடையாது. தனித்தனி ரூம்கள்லாம் இருக்கும். அதில் சீனியரும் இருப்பாங்க, ஜூனியரும் இருப்பாங்க. அக்ஷய்க்கு போன உடனேயுமே வார்டன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்கிறது தெரிஞ்சிருது. ஏன்னா அவர் இதுதான் உன்னோட ரூமுன்னு சொல்கிறதையே ஒரு மாதிரி டெரராக தான் சொல்லியிருக்கிறாரு. அது போக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஒரு மாதிரி மிரட்டல் தோணியில் சொல்லியிருக்கிறாரு. அதுலேயே புரிஞ்சிருது, நீ இங்கேருந்து வெளியே போனோன்னா உனக்கு தோலை உரிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நாசுக்காக சொல்கிறாருங்கிறது. இப்போ அக்ஷய் ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கப்புறமா அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் உருவாகுதுங்க. சீனியரில் ஒரு அண்ணன் பாலாங்கிறவர், அவர் ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு. டேய் தம்பி, நானும் உன்னோட ஊருக்காரன் தான்டா, உங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான், அதனால் நம்ம எதுனாலும் உனக்கு எதனா பிரச்சனைனா கூட என்கிட்ட சொல்லு, உனக்கு எதனா தெரிலனா கூட என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்லித்தரேன். சீனியர் பாலாவுமே இந்த ஸ்கூலுக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. அவர் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறாரு. 11th ஸ்டாண்டர்ட் அப்போவே இங்கே கான்வென்ட்டுக்கு வந்துட்டார். பாலாக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த ஸ்கூலை பற்றியோ இந்த ஹாஸ்டலை பற்றியும் வார்டனை பற்றியும். அப்படியே ஒரு 6 மாதம் போகுதுங்க. இந்த 6 மாதத்தில் அக்ஷய், சீனியர் பாலா, இவங்க 2 பேருக்கு உள்ள அந்த பாண்டிங், அண்ணன் தம்பிங்கிற அந்த உறவு ரொம்பவே வலுவாகுதுங்க. அதாவது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது. கூட பிறந்த ஒரு அண்ணன் தம்பி பாண்டிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க. இவங்க 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச சில இடங்கள்லாம் இருக்குது அந்த ஹாஸ்டலுக்குள்ளேயும் சரி ஸ்கூலுக்குள்ளேயும் சரி. அது போக ஹாஸ்டலுக்குள்ளே பர்சனலாக ஃபோன் அலௌடு கிடையாது. வார்டன் கிட்ட தான் ஃபோன் இருக்கும். வீட்டில் பேசணுனாலோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்க இந்த குழந்தைங்க கிட்ட பேசணுனாலோ அந்த வார்டன் மூலமாக தான் இவங்க கிட்ட பேச முடியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் யாருக்குமே தெரியாமல் சீனியர் பாலா ஒரு ஃபோன் வச்சிருக்கிறாரு. அந்த விஷயம் பாலாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியாது, ஆனால் அக்ஷய்க்கு தெரியும். அவங்க அடிக்கடி அவங்களோட வீட்டுக்கு போய் பேசுறது, அதில் மெசேஜ் அனுப்புறது, பாலாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து அதில் மெசேஜ் அனுப்பிட்டு இருப்பாராம். இவங்க 2 பேரும் உட்காந்துருக்கும் போது இவங்க 2 பேருமே ஒரு மாதிரி அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக இவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு தாங்க இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு ஒரு 10:30லேருந்து 11 மணி இருக்குமாங்க. அக்ஷய் அவரோட ரூமில் தூக்கமே வராமல் முழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. கூட இருக்கிற 2 பசங்க, ஒரு ரூமுக்கு 3 பசங்க, அக்ஷயோட ரூமில் இருக்கிற 2 பசங்களுமே நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. அக்ஷய்க்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது. கொஞ்ச நேரம் குறுக்க நெருக்க நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. புக்ஸ் எடுத்து படிக்கிறாரு. அசைன்மெண்ட்டை கொஞ்ச நேரம் உட்காந்து எழுதுறாரு. ஒரு 11-11:15 வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஹாஸ்டலை விட்டு அவ்வளோ சீக்கிரம் யாருமே வெளியே போக முடியாது. ஏன்னா வார்டன் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டுங்கிறனால வெளியே போனாங்கன்னா பனிஷ்மெண்ட் பெருசாக இருக்குங்கிற காரணத்தினால எந்த பசங்களும் போக மாட்டாங்க. ஆனால் 11:15 இவரோட ரூமுக்கு வெளியே, நான் சொன்னேன் இல்லையா, இது ஃப்ளோர் மாதிரிலாம் இருக்காது, தனித்தனி வில்லா மாதிரியான டைப்பில் தான் இருக்குன்னு. இவர் வில்லாக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த பாலா இருக்கிற வில்லா. அக்ஷயோட ரூம்ல இருந்து வெளியே பார்த்தா, அந்த விண்டோ வழியாக பார்த்தா பாலாவோட ரூம் தெரியும், பாலாவோட வில்லா தெரியும். பாலா அன்டைமில் வெளியே வந்து நின்றுட்டு இருக்கிறாரு. எங்கேயோ பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்கிறாரு. இப்போ அக்ஷய் அவரை கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இங்கேருந்து சைகை காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பார்க்கவே மாட்டேங்கிறாரு. ஆனால் பாலா இவங்களோட அப்பார்ட்மெண்ட்டை பார்த்த மாதிரி தான், அதாவது இவங்களோட வில்லாவை பார்த்த மாதிரி தான் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்து நின்றுட்டு இருக்கிறாரு. அவரோட பார்வையே சரி கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாருங்கிறது மட்டும் அக்ஷய்க்கு தெரியுது. அக்ஷயால பாலாவை கத்தியும் கூப்பிட முடியாது. ஏன்னா அக்ஷய் இருக்கிற அந்த ஹாஸ்டல் ரூம் இருக்கு இல்லையா, அங்கே தான் வெளியே வார்டனோட ரூமும் இருக்குது. இவர் கத்துனார்னா முதல்ல கேட்குறது பாலாக்கு கிடையாது, வார்டனுக்கு தான். அதனாலேயே கத்தாமல் சைகை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கவனிக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா என்ன நினச்சாருன்னு தெரியல, பாலாவே நேராக அவரோட ரூமுக்குள்ளே போயிடுறாரு, அதாவது அவரோட வில்லாக்குள்ளே போயிடுறாரு. அக்ஷய்க்கு அன்றைக்கி நைட்டு முழுக்க மைண்டு ஃபுல்லாக இதான் ஓடிக்கிட்டு இருக்கு. பாலா அண்ணன் எதனால் வெளியே வந்து நிற்கணும், எதனால் இவங்களோட வில்லாவை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கணும், அவருக்கு எதனா ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டு நைட்டு சரியான தூக்கமே கிடையாது. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே பாலாவை பார்க்குறதுக்காக அவரோட வில்லாக்கு போகிறாரு. பாலா அங்கே இல்லை. என்னன்னு சொல்லி கேட்டால் அவங்க ரூமில் இருக்கிறவங்களாம் அப்போ தான் கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு தெரியலடா, அவன் இன்றைக்கி வேமாவே கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டான், அதாவது கிளாஸுக்கு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அக்ஷய் வேமா வந்து அவரோட ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு காலையில் ஒரு 6-6:30 அவரோட ஸ்கூலுக்கு போயிடுறாருங்க.
இவங்க ஸ்கூலில் ஹாஸ்டலில் படிக்கிற பசங்க எல்லாருமே கேம்பஸ்குள்ளே தான் இருக்கிறாங்கங்கிற காரணத்தினால ஸ்கூலில் டோருமே கிடையாது. அதை லாக் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு செக்ஷனில் இருக்கிற கிளாஸஸையும் லாக் பண்ணி வைக்க மாட்டாங்க. எப்போ வேணாலும் கிளாஸ் ரூமுக்கு போய் உட்காந்துக்கலாம். காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்குமே பசங்க எல்லாருமே அலௌடு தான். எப்போ வேணாலும் போய் உட்காந்துக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் பாலாவை தேடி நேராக அக்ஷய் அவரோட கிளாஸுக்கே போகிறாரு. பாலாவோட கிளாஸுக்கு போகிறாரு. அக்ஷய் பாலாவோட கிளாஸ் ரூம்குள்ளே போகும்போது டைம் கரெக்டாக 6:20. உள்ளே போய் பார்த்தா பாலா அவரோட கிளாஸில் ஃபேனில் தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்கிறாரு. கண்ணுக்குன்னுலாம் ஒரு மாதிரி பிதுங்கி நாக்கெல்லாம் வெளியே வந்து பார்க்கவே கோரமாக மோஷன்லாம் போய் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து கொடூரமாக இருந்திருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் அக்ஷய் கூட பிறந்த அண்ணனை விட ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருந்த பாலாவை இந்த கண்டிஷனில் பார்த்ததுமே அக்ஷய் கத்திட்டு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறாரு. இவர் கத்துல எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. மேலே கிளாஸ்க்குள்ள வந்திருக்கிறாங்க. அப்போதான் பாலாவோட பாடியை அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. அன்னைக்கு அந்த ஸ்கூலே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிருக்குதுங்க. யாருக்குமே பாலா எதனால் இறந்தாரு, ஏன் இறந்தாருங்கிறது தெரியலை. அதே மாதிரி தான் அக்ஷய்க்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் பாலாக்கு இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நேற்று நைட்டு 11:30 மணிக்கு வெளியே வந்து நின்று இவங்களோட ஹாஸ்டலை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருந்தார். ஒருவேளை அவருக்கு இந்த பேய் மாதிரியான எதனா அமானுஷ்யங்கள் பிடிச்சிருக்குதா? ஏன்னா ஆல்ரெடி இந்த அக்ஷய்ங்கிற பையன் ஊர்லேருந்து வரும்போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி பேய்கள் பிசாசுகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அனுப்பியிருக்கிறாங்க. அது போக இந்த ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறமா இவரோட ரூமில் இருக்கும்போது பசங்க எல்லாருமே இந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளே நிறைய ஆத்மாக்கள்லாம் சுற்றிட்டு இருக்கதா நிறைய கதைகள்லாம் பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியாது. எனக்கு அந்த டீச்சர் சொன்னாங்க, அந்த சீனியர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. இது எல்லாமே அக்ஷயோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் உட்காந்துருக்குதுங்க. அப்போது அக்ஷயை பொறுத்த வரைக்கும் பாலா இறந்ததுக்கு காரணம் ஒரு அமானுஷ்யம்தான், ஒரு பேய் தான். அது எதனால் பாலாவை கொன்னுச்சு, அவருக்கும் அந்த அமானுஷத்துக்கும் என்ன கனெக்ஷன், எதனால் அவரை டிஸ்டர்ப் பண்ணி இப்படி சாகடிக்கணுங்கிறதுல தான் அவரோட மைண்ட் இருந்திருக்குது. பொதுவாகவே அக்ஷயோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்து சுபாவம் உடையவர். இந்த பேய் பிசாசு இதெல்லாம் வந்து கதையாக கேட்கும்போது தைரியமாக உட்காந்துருப்பார். ஆனால் எதனா ஒரு சின்ன சத்தம் கேட்டாலோ இல்லை கரண்ட் போயிட்டாலோ அவரால் பயத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அழுக ஆரம்பிச்சிருவாராம். அப்படி இருக்கிற ஒரு பர்சனால் பாலாவோட சாவுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ரொம்பவே மனசு உடைஞ்சி அழுது சாப்பிடாம ஆளே ஒரு மாதிரி டவுன் ஆகிருக்கிறாருங்க அக்ஷய். ஸ்கூலில் இருக்கும்போது அவரால் கவனம் வைக்கவே முடியாதாங்க படிப்பு மேலே. அவர் ரொம்பவே திட்டு வாங்கியிருக்கிறாரு. நிறைய டீச்சர்ஸ், இந்த வார்டன் எல்லாருமே அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருப்பா, அந்த பையன் வந்து இறந்துட்டான் சரியா, அவன் வந்து சூசைட் பண்ணி தான் இறந்துருக்கிறான். அவன் எதனால் இறந்துருக்கிறான்னா இந்த ஸ்டடி ப்ரெஷர்னால் இறந்துருப்பான். மேபி இருக்கலாம், இல்லை அவங்க வீட்டில் எதனா ப்ராப்ளமாக கூட இருக்கலாம். நீ அதை வந்து ரொம்ப உள்ளே போய் நோண்டாமல் உன்னோட வேலையை பாரு, படிப்பில் கவனத்தை வை அப்படிங்கிற மாதிரி சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. என்ன தான் சுற்றி இருக்கிறவங்க அட்வைஸ் பண்ணாலும் நமக்கு பிடிச்ச ஒரு நபர், நம்ம கூடயே இருந்த ஒரு பர்சன் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க சாவுக்கு நமக்கு ரீசனும் தெரியலைன்னா அதை நோக்கி தான் ஓடுவோம் இல்லையா? அப்படி தாங்க இவரோட மைண்டு ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. அது போக இவர் ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்கிற காரணத்தினால இவர் கிளாஸில் உட்காந்து டீச்சர் எடுக்கிற பாடங்களை கவனிச்சிட்டு இருக்கும்போது பாலா இறக்குறதுக்கு முன்னாடி இவரோட கிளாஸ் ரூமில் உட்காந்து பாடத்தை கவனிச்சிட்டு இருக்கும்போது விண்டோ வழியாக இவரை வந்து கூப்பிடுவாராங்க. டேய் வாடா விளையாடலாண்டான்னு சொல்லிட்டு கூப்பிடுவாராம். அதாவது இவரை கலாய்க்கிறது, டீச்சர்ஸ் கிட்ட மாட்டி விடுறதுக்காக. இந்த மாதிரி இவங்க விளாண்டுட்டு இருப்பாங்களாம். அதே மாதிரி பாலா இறந்ததுக்கு அப்புறமாவும் அக்ஷய் அவரோட கிளாஸ் ரூமில் உட்காந்து பாடத்தை கவனிச்சிட்டு இருக்கும்போது ரைட் சைட்லேருந்து பாலாவோட வாய்ஸ் கேட்குமாங்க. திரும்பி பார்த்தா அங்கே பாலா நிற்பாராம். வெளியே வா விளாட போகலாம் வான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கூப்பிடுவாராம். இவரும் எந்திரிச்சு வெளியே போவாராம். அதாவது பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போதே எந்திரிச்சு வெளியே போகும்போது டீச்சர் அக்ஷயை கூப்பிட்டு அடிச்சிருக்கிறாங்க. இப்போ அக்ஷயை அழுதுகிட்டே பாலா அண்ணன் தான் கூப்பிட்டாரு, நான் போகணுங்கிற மாதிரி அழுதுருக்கிறாரு. இவர் பண்ணுற இந்த செயல்கள் எல்லாமே அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்குது. பாலா இறந்து அடுத்த ஒரு வாரத்தில் அக்ஷய் ஒரு மாதிரி ஆளே உடஞ்சி போய் வெயிட் லாஸ் ஆகி கண்ணுக்கு கீழெல்லாம் கருவளையம் வந்து அவர் ஆஸ் யூஸ்வல் இருக்கிற மாதிரி கிளாஸில் பிஹேவ் பண்ணலை. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அக்ஷயை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது போக அக்ஷய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லும்போது யாருமே அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. டேய் நானே பெரிய பேய் கதை சொல்ல நீ என்கிட்டயே சொல்கிறியாங்கிற மாதிரி இவரை தான் எல்லாருமே கார்னர் பண்ணுறாங்க. பாலா அண்ணன் ஸ்கூல் நிர்வாகம் சொல்கிற மாதிரி இந்த ஸ்டடி ப்ரெஷரில் தான் இறந்துட்டாங்க, அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பாலா நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட். அவர் எதனால் ஸ்டடி பிரச்சனைனால தூக்கு மாட்டி இறக்கணும்? இவருக்கு எதுவுமே புரியலை. அது போக பாலாவோட ஆத்மா இவரையே பின்தொடர்றதை இவரால் உணர முடியுது. அக்ஷயால் நிம்மதியாகவே இருக்க முடியலை. இப்போ ஸ்கூல் நிர்வாகமே என்ன பண்ணுறாங்கன்னா சீர்காழியில் இருக்கிற அக்ஷயோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் போட்டு இங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அது போக அக்ஷயை ஒரு வாரத்துக்கு அவங்களோட வீட்டுக்கும் கூட்டு போயிடுறாங்க. சீர்காழிக்கு போனதுக்கப்புறமா அக்ஷய்க்கு அவரோட ப்ரெசன்ஸ் இல்லை, இந்த பாலானனோட ப்ரெசன்ஸ் எதுவுமே இல்லை. சீர்காழிக்கு போனதுக்கப்புறமா அக்ஷயை அவங்களோட அப்பா அம்மா நிறைய தர்காவுக்கு கூட்டு போய் மந்திரிச்சு விடுறது, கோவில்களுக்கெல்லாம் கூட்டு போயிட்டு இவருக்கு நடந்த விஷயங்கள்
விஷயங்கள்லாம் சொல்லி மந்திரிச்சு விடுறாங்க. இவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாருங்க. ஆனால் அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு அக்ஷயோட கனவில் பாலா வந்திருக்கிறாரு. டேய், எனக்கு எதுவும் ஆகலடா, ஏன்டா தேவையில்லாமல் உன்னையே நீ குழப்பிக்கிட்டு இருக்கிற, நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு, ஏன் மேலே நீ கான்சன்ட்ரேட் பண்ணாத, எது நடக்கணுமோ அது நல்லாவே நடக்கும், நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கனவுல அவரை பார்த்ததுமே அரண்டு போய் எந்திரிச்சிருக்கிறாரு. ஏன்னா கனவுல அவர் ரியலாகவே நின்று பக்கத்தில் நின்று பேசுகிற மாதிரியான ஒரு ப்ரெசன்ஸ் இருந்திருக்குது. அது போக இவர் கனவுல கத்திட்டு எந்திரிக்கும் போது இவர் கை கால்லாம் ஒரு மாதிரி புல்லரிச்சு போய் முகமெல்லாம் வேர்த்து கொட்டி படப்படன்னு இருந்திருக்கிறாரு. அவங்க அப்பா அம்மா கேட்கும் போது நடந்ததை சொல்கிறாரு. பா, நான் பொய் சொல்லலை, பாலாண்ணனோட ஆத்மா என்கிட்ட பேசிச்சு. நம்மளோட ரூமில், அதுவும் நம்ம படுத்திருக்கிற இந்த கட்டிலுக்கு பக்கத்துலேயே என்கிட்ட உட்காந்து பேசிச்சு, இந்த சேரில் தான் உட்காந்துச்சுன்னு சொல்லிட்டு சேரை காட்டியிருக்கிறாரு. இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த பையனை மறுபடியும் அந்த கான்வெண்ட்டுக்கு அனுப்பலாமா வேணாமா? எக்ஸ்ட்ரா 1 வீக் அந்த கான்வெண்ட்டில் இவருக்கு இன்னுமே சரியாகலைன்னு சொல்லிட்டு லீவ் வாங்கிடுறாங்க. பாலாவோட நினப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அக்ஷய் விலக கொஞ்சம் நார்மலாக ஆனதுக்கப்புறமா தான் அந்த கான்வெண்ட்டுக்கு மறுபடியும் அந்த ஹாஸ்டலுக்கு அனுப்புகிறாங்க அக்ஷயை, அவங்களோட பேரண்ட்ஸ். இப்போ அக்ஷய் மறுபடியும் அவங்களோட ஸ்கூலுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா இந்த ஹாஸ்டலில் அவருக்கு இந்த பாலாவோட நினப்பே கிடையாது. ஆனால் அவரை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டேய், நீ சொன்னது உண்மைதான்டா, நீ உன்னோட சொந்த ஊரான சீர்காழிக்கு போனதுக்கப்புறமா இந்த ஹாஸ்டலில் நிறைய அமானுஷங்கள்லாம் நடந்துச்சு. ஒரு நாள் நைட்டு அக்ஷயோட ரூமில் இருக்கிற 2 பசங்களும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் அக்ஷயோட பெட்டில் யாரோ ஒரு நபர் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இதை 2 பேருமே கவனிச்சிருக்கிறாங்க. அந்த ரூமில் தூங்கிட்டு இருக்கிற 2 பசங்களுமே கவனிச்சிருக்கிறாங்க, கண்முழிச்சு பார்த்துருக்குறாங்க. ஆனால் எந்திரிக்கிறதுக்கு பயம். ஏன்னா அக்ஷய் தங்கி இருக்கிற அந்த ஹாஸ்டல் ரூமோட மெயின் டோர் லாக்கில் இருந்திருக்குது. இந்த ரூம்குள்ளே அக்ஷய் இல்லை, சீர்காழிக்கு போயிட்டாரு. 2 பசங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் டோரையே ஓப்பன் பண்ணாமல் உள்ளே படுத்து தூங்க முடியும்? அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே 2 பசங்களும் ஒவ்வொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணவே இல்லை. 2 பேருமே கிளாஸ் ரூமுக்கு போனதுக்கப்புறமா தான் ஹாஸ்டலில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றியே பேசியிருக்கிறாங்க. டேய், இந்த மாதிரி நைட்டு நான் அக்ஷயோட பெட்டில் ஒருத்தனை பார்த்தேன்டா, அதே தான்டா நானும், அங்கே வச்சு பேசுகிறதுக்கு எனக்கு பயமாக இருந்துச்சு, நைட்டு முழுக்க நான் தூங்கவே இல்லை மச்சான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதை போயிட்டு வார்டன் கிட்ட சொல்லும் போது அவர் திட்டிருக்கிறாரு. சும்மா நீங்களும் இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களையும் நான் வீட்டுக்கு அனுப்பிடுவேன், அது போக மார்க் குறைஞ்சிரும், உங்களால் ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது ரொம்ப பிரச்சனை ஆயிரும் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கிறாரு. இப்போ வேறு வழி இல்லாமல் இந்த பசங்க அதே ரூமில் தங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது. அக்ஷய் சீர்காழியில் இருந்த அந்த 2 வாரமும் இந்த ஸ்கூல் ஹாஸ்டல் ரூமில் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நடந்துக்கிட்டே தாங்க இருந்திருக்குது. ஒரு நாள் நைட்டு, அதாவது அந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் வார்டன் கிட்ட போய் சொல்லி இந்த பசங்க திட்டு வாங்கிட்டு படுத்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த பசங்க நிறைய ஸ்நாக்ஸ் பாக்கெட்லாம் வச்சுருப்பாங்களாங்க. ஹாஸ்டலில் அலோடு கிடையாது. வெளியே இருந்து வர டே ஸ்காலர் பசங்க பொண்ணுங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு உள்ளே வச்சுப்பாங்களாம். அந்த மாதிரி வச்சுருந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட்டெல்லாம் இப்படி யாரோ ஒருத்தவங்க பிரித்து சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. 2 பசங்களுமே கண் முழிச்சு பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் இந்த ரூம் டோர் இருக்கு இல்லையா, மெயின் டோர், அதுக்கு பக்கத்துலேயே அந்த மூளைன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு கார்னர் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு கார்னரில் ஒரு உருவம், யாரோ ஒருத்தர் உட்காந்து அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. இதை 2 பசங்களுமே பார்த்துருக்குறாங்க. ஒரு பையன் மட்டும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சத்தமாக கத்திடுறான். சத்தமாக கத்துனதும் அங்கே இருக்கிற அந்த உருவம் லிட்ரலி உங்கள் கண்ணு முன்னாடியே மறைஞ்சிருக்குதுங்க. அது போக அந்த ஸ்நாக்ஸ் பாக்கெட் அங்கேயே கிடக்குதான். இப்போ வார்டனை கூப்பிட்டு வந்தே காட்டியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அதை எடுக்கவே இல்லை, ஸ்நாக்ஸ் பாக்கெட்டு அப்படியே தான் கிடக்குது, அதை நாங்கள் ஓப்பன் பண்ணவே இல்லை, அந்த ஆத்மா தான் ஓப்பன் பண்ணிச்சுன்னு சொன்னால் அவர் நம்புவாரா? ஏண்டா, நீங்களே ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கே போட்டுட்டு என்ன தேஞ்ச கதையை கொடுத்துட்ருக்காதீங்க, உங்கள் 2 பேருக்குமே டிசியை கிழிச்சு கொடுக்க சொல்லிடுவேன், பார்த்து இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு நாளுமே இந்த பசங்களை தூங்க விடாமல் ஏதோ ஒரு ஆத்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்குது. இந்த பசங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அன்றைக்கி பெட்டில் பார்த்தாங்க இல்லையா முதல்ல, அந்த உருவத்தை வச்சே நான் சொல்கிறேன், அது பாலாண்ணனோட ஆத்மா தாண்டா, அவர் உன்னையே தான் தேடிட்டு இருக்கிறாரு, உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் வந்துக்கிட்டே இருக்கிறாரு, நீ இங்கே இல்லாத குறைக்கு உன்னோட ரூம்லேயே தான் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போது அக்ஷய் அவரோட ஊரில் இருக்கும்போது அவருக்கு நடந்த அமானுஷங்கள் எல்லாத்தையும் இந்த பசங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாரு. எனக்குமே கனவுல வந்தார்ரா, ஆனால் அவர் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலை, நீ பாட்டுக்கு உன் வேலையை மட்டும் பாடுறா, நான் உன் கூடயே தான் இருப்பேன்னு சொன்னார்ரா. இப்போ பாலாவோட ஆத்மா அக்ஷயை பின்தொடர ஆரம்பிச்சிருக்குதுங்க. ஏதேதோ சிக்னல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அக்ஷயோட ரூமில் ஒரு விண்டோ இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வழியாக தான் பாலா அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தாரு. அந்த விண்டோவில் ஒரு கையேச்சு இருக்கிறது. அது போக பிடி பீரியட் அப்போ வெளியே வாலிபால் விளாண்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பாலா இவரை கூப்பிட்ட மாதிரி இருக்குமாங்க. திடீர்னு பாலாவோட ப்ரெசன்ஸை இவரால் உணர முடியும். நேராக போய் தனியாக நின்று யாருக்கூடய பேசிக்கிட்டு இருப்பாராம்.
பிடி சார் விசில் அடிச்சதுக்கு அப்புறமா தான் இவருக்கு கான்சியஸே வருமாங்க. காலப்போக்கில் பாலாவோட ஆத்மாவை பார்த்தா அக்ஷய்க்கும் அக்ஷயோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயமே போயிடுச்சுங்க. அவர் ஏதோ ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் வராரு, நம்ம தான் புரிஞ்சுக்க மாட்டோங்கிற ஒரு புரிதலுக்கும் வராங்க. அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஒரு 12-12:30 மணி இருக்குமாங்க. அக்ஷயும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க ஹாஸ்டலில். ஹாஸ்டலே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. இப்போது அவங்களோட ரூம் டோரை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. அதாவது இவங்க உள்ளுக்குள்ளே தாப்பால் போட்டு தான் தூங்குறாங்க. அந்த தாப்பாலை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. சடனாக அந்த சத்தம் பயங்கரமாக கேட்டதும் அக்ஷய் மட்டும் முழிக்கிறாரு. ஆப்போசிட்டில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அடித்து விழுந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அக்ஷய் இந்த ஹாஸ்டலை விட்டுட்டு சீர்காழிக்கு போனதுக்கப்புறமா அந்த 2 பசங்களுக்கும் சரியான தூக்கமே கிடையாது. அதனாலேயே அக்ஷய் வந்ததுக்கப்புறமா நல்லா படுத்து தூங்கிடுவாங்க. அக்ஷயை தான் டார்கெட் பண்ணுதுங்கிறது அந்த 2 பசங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. அதனாலேயே பேசாமல் படுத்து தூங்கிடுறாங்க. எந்த சத்தத்துக்கும் அவங்க எந்திரிக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ அக்ஷய் மட்டும் கண் முழிச்சு எந்திரிச்சு பார்க்குறாரு. ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா வெளியே ஒரு ஷேடோ தெரியுது. இவங்களோட ஹாஸ்டலில் எப்பயுமே ரூமுக்கு வெளியே லைட் எல்லாமே போட்டு தான் வச்சுருப்பாங்களாம். அந்த லைட் வெளிச்சத்தில் இவங்க ரூமுக்குள்ளே யாரோ ஒருத்தவங்க வெளியே நிற்கிறது இவருக்கு ஷேடோவாக தெரிஞ்சிருக்குது. எந்திரிச்சு மெதுவாக வெளியே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அக்ஷய்க்கு ஒரு விஷயம் புரியுது, பாலாவோட ஆத்மா தான் இங்கே வந்திருக்குங்கிறது. மனசுக்குள்ளே பாலானா நீ இங்கே இருக்கங்கிறது என்னால் உணர முடியுது, நீ என்கிட்ட என்ன சொல்கிறங்கிறது எனக்கு சத்தியமாக புரியலைன்னு சொல்லும்போது இப்படி ஒரு சத்தம் கேட்குதுங்க. எங்கேயோ ஏதோ ஒரு டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. இவரால் அந்த டோர் சத்தத்தை உணர முடியுது. பாலாவும் அக்ஷயும் சேர்ந்து ஒரு ஃபோனை ஒளிச்சு வைப்பாங்க இல்லையா ஒரு ரூம்குள்ளே, இரும்பு டோர். அந்த இரும்பு டோரை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சத்தத்தை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. அக்ஷய் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த டோர் ஓப்பனில் இருக்குது. இவங்க ஃபோன் வச்சிருக்கிற அந்த கபோர்டும் ஓப்பனில் இருக்குது. இப்போ அக்ஷய் என்ன பண்ணுறாருன்னா நேராக போயிட்டு அந்த இரும்பு மூடியை க்ளோஸ் பண்ணிடுறாரு. க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகுது. இப்போது அக்ஷய்க்கு ஒரு விஷயம் புரிய வருது. பாலான்னு இந்த ஃபோனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குங்கிறத கம்யூனிகேட் பண்ணுறாருங்கிறத அவரால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ அந்த ஃபோனை எடுத்து ஆன் பண்ணால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சாட்ஸ் எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ தான் அக்ஷய்க்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. பாலா எதனால் இறந்தாரு, சூசைட் பண்ணிங்கிறது. ஆக்சுவலி பாலா நல்லா படிக்கிற ஒரு பையனாங்க. கொஞ்ச நாளாகவே அவரால் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் ஒரு மாதிரி ரொம்பவே டவுன் ஆகிடுறாரு. உடம்பு முடியாமல் போகுது. அது எதனாலங்கிறது அவருக்கே தெரியலை. நார்மலாக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தாங்க இது படிக்கிற காலத்தில். அந்த நேரத்தில் இவர் நல்லா படிக்கலைங்கிற விஷயம் அவங்களோட வீட்டுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுல பாலா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாரு. பாலாவோட பேரண்ட்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டுங்கிற காரணத்தினால அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து இந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக வார்டன் கிட்ட க்ளோஸ் ஆகிருக்கிறாரு பாலா. வார்டன் கிட்ட க்ளோஸ் ஆக வார்டன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பாலாவை தப்பாக அப்ரோச் பண்ணியிருக்கிறாரு. அதாவது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், குழந்தைங்களாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, புரியுறவங்களுக்கு புரியட்டும். தப்பா அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறமா பாலா வார்டன் கிட்ட இருந்து விலகிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கிறாருங்க. காலப்போக்கில் அந்த வார்டனோட தொல்லை தாங்க முடியாமல், ஒர்க்கு ப்ரெஷரையும் தாங்க முடியாமல், அதாவது பேரண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நல்லா படிக்கலை, மார்க்கு குறையுதுங்கிறத எப்படி சொல்லன்னு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் டிப்ரெஷனுக்குள்ளே போயிருக்கிறாருங்க. அன்னைக்கு நைட்டு பாலா வெளியே நின்று முறைச்சிக்கிட்டு இருந்தார் இல்லையா இவங்களோட ரூம் சைடு பார்த்து, அதாவது அக்ஷய் ரூம்லேருந்து பார்த்தார் இல்லையா விண்டோ வழியா, அதுவுமே வார்டனோட ரூமை பார்த்து தான் முறைச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அவரால் இந்த ப்ரெஷர் எதையுமே தாங்க முடியாமல் அடுத்த நாள் காலையில் சூசைடும் பண்ணிக்கிட்டாரு. இதை எல்லாத்தையுமே அவரோட ஃபோனில் டைப் பண்ணி வச்சிருக்கிறாராங்க பாலா. இப்போ அக்ஷய்க்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருது. மிட் நைட்டுன்னு கூட பார்க்காம நேரா வார்டனோட ரூமுக்கு போயிருக்கிறாரு. கதவை போட்டு உடனே உடைச்சிருக்கிறாருங்க. அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற எல்லா பசங்களுமே எந்திரிச்சு வெளியே வராங்க. என்னாச்சுடான்னு சொல்லி கேட்கும்போது அக்ஷய் யாருக்கிட்டையுமே எதுவுமே நடந்ததை சொல்லாம கதவை மட்டும் உடைக்கிறது தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பார்த்தா வார்டன் அவரோட ரூம்ல தூக்குல தொங்கிட்டு இருக்கிறாராங்க. இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே அரண்டு போய் கத்தி அங்க இருக்கிற சீனியர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்கூல் நிர்வாகத்துக்கு ஃபோன் போட்டு அங்கே போலீஸ் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. கனவுல வந்து வார்டன் வந்து இந்த மாதிரி தூக்குப்பட்டு சாகிற மாதிரி எனக்கு வந்துச்சு, அதனால தான் நம்ம ஓடி வந்து கதவை போட்டு உடைச்சேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அக்ஷய்க்கு ஒன்றுமே புரியலை, இது எப்படி சாத்தியமாகும்? அக்ஷயை பொறுத்த வரைக்கும் வார்டனை கொன்னது இந்த பாலாங்கிற சீனியரோட ஆத்மா தான். ஏன்னா பாலாவோட சாவுக்கு காரணம் அந்த வார்டன் தான். அதனால பாலாவோட ஆத்மா அந்த வார்டனை கொன்றுச்சுங்கிற மாதிரி அவருக்கு அவரே மனசை தேத்திக்கிட்டாராங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த போனை எடுத்துட்டு போயிட்டு பாலாவோட அப்பா அம்மா கிட்ட அக்ஷய் கொடுத்துடுறாரு. அது போக அக்ஷயோட அப்பா அம்மா கிட்டையும் நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆதாரப்பூர்வமாகவே ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அடுத்த சில வருஷங்கள்ல அவரோட படிப்பை முடிச்சுட்டு அந்த கான்வென்ட்ல இருந்து அவர் வெளியவும் வந்துடுறாருங்க. பாலாவோட ஆத்மா அந்த கான்வென்ட்ல படிக்கிற வரைக்குமே அக்ஷயை சுத்தி வரதை அவரால் உணர முடியுமா? ஆனால் இவரை ஹர்ட் பண்ண மாட்டாராம். இவர் கூடயே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமா?
இருக்குமா, இவருக்கு உடம்பு முடியலனா கூட யாரோ ஒருத்தவங்க இவருக்கு பக்கத்திலே துணையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்காரு. அவ்வளவுதாங்க. என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் இந்த கதையை சொன்ன பொண்ணு இவ்வளோ தான் சொன்னாங்க. இந்த கதையிலேருந்து நான் உங்ககிட்டலாம் ஒரு விஷயத்த சொல்ல வரேன். பேரண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். குழந்தைங்க மேலே இந்த படிப்பு ப்ரெஷரை வந்து திணிக்காதீங்க, ரொம்பயுமே திணிக்காதீங்க. அவங்களால முடிஞ்ச அளவு படிக்கட்டும். அதே மாதிரி குழந்தைங்க அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு படிக்காமல் இருக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிங்க. அது போக உங்களுக்கு ஸ்கூலில் எதனா ஒரு பிரச்சனை வருது, பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், பசங்களுக்கு தான் இப்போலாம் வந்து அதிகமாக வருதுன்னு வச்சுக்கோங்க பொண்ணுங்களை விட. அந்த மாதிரி வரும்போது பசங்க யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை அப்பா அம்மா கிட்டேயோ சொல்லாமல் இருக்காதீங்க. மெயினாக அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் இருக்காதீங்க. அது வார்டனாக இருக்கட்டும் எவனாக இருக்கட்டும், அவன் எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிற பட்சத்தில் அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டேயோ அதை தயவு செஞ்சு சொல்லிடுங்க. ஒருவேளை பாலா அன்னைக்கே அவங்களோட அப்பா அம்மா கிட்ட இந்த கதையில் சொல்லியிருந்தாருன்னா அவர் இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கலாம். அந்த வார்டனும் அன்னைக்கே தண்டிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களோட கையில் தான் இருக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு போகாதீங்க. சூசைட்ங்கிறது ஒரு முடிவே கிடையாது. அது ஒரு கோழைத்தனம் தான் நான் சொல்லுவேன். ஆல்ரெடி நிறைய கதைகள் நான் அதை பற்றி பேசியிருக்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த ஸ்டோரி படிக்கும் போதே எனக்கு ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சுங்க. அதனால தான் இந்த சின்ன ஸ்டோரியாக இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லணும்னு சொல்லிட்டு எடுத்து சொன்னேன். என்னோடய நரேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் வந்து அனுப்புனதை இன்னும் சொல்ல மாட்டேறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு இருந்தீங்க, நான் பார்த்தேன். ரிமைண்டர் போடுங்க. ரிமைண்டர்னு போட்டுட்டு கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. நிறையா ஸ்டோரிஸ்லாம் வர மேலே அப்படியே டம்ப் பண்ணி போயிருங்க. அதனால் ஒவ்வொன்றா தான் நான் படிச்சுட்டு வரேன். கண்டிப்பாக உங்களோட ஸ்டோரி நம்மளோட டெவில்ஸ் கிச்சனில் ஒரு நாள் வரும். ஸோ மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய். நம்ம சப்ஸ்கிரைபர் கோஸ்டீஸில் ஒரு பொண்ணு மகேஸ்வரிங்கிற தங்கச்சிக்கு வர 29th வந்து பர்த்டேவான். நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவில் ஒரு விஷஸ் சொல்லிருங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ்மா, நீங்கள் ஹாப்பியாக இருங்க. அண்ட் மகேஸ்வரி அவங்களோட தங்கச்சி பேர் ஆர்த்தி. அவங்களுமே நம்ம டெவில்ஸ் கிச்சனோட ஒரு பிக் ஃபேனாக. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்ல சொன்னாங்க. ஹாய்மா. பொள்ளாச்சியிலேருந்து காளீஸ்வரிங்கிற தங்கச்சி அவங்களுமே அண்ணா ஒரு ஹாய் சொல்லுங்கண்ணா, ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஹாய்மா. விஷ்ணுங்கிற தம்பி ஹாய் சொல்ல சொன்னார். ஹாய்ப்பா. அப்புறம் முபாஸ்ரீங்கிற ஒரு பொண்ணு கேரளாவில் லேப் டெக்னீஷியனாக இருக்கிறாங்களாங்க. கேரளாவில் முபாஸ்ரீன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அவங்களுமே வந்து நம்மளோட டெவில்ஸ் கிச்சனுக்கு ஒரு பெரிய ஃபேனாக. ஆனால் ஃபேன் ஃப்ரம் கேரளானா நீங்கள் உங்களோட வீடியோவில் ரிப்ளை பண்ணுங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்களோட லேபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதும் ஃப்ரீ டைமில் எல்லா டைம்லையுமே ஆல்மோஸ்ட் அவங்க கேட்குறது டெவில்ஸ் கிச்சன் தான். நாங்கள் தேங்க்யூ ஸோ மச்மா. இன்னொன்று நிறைய பேர் வந்து ஸ்டோரியை ஃபுல்லாக கேட்க மாட்டேங்கிறீங்க. பாதிலேயே ஒரு சிலர் வந்து இந்த டெவில்ஸ் கிச்சனோட இன்ட்ரோடக்ஷன் வரதுக்கு முன்னாடி ஒன்லைனை மட்டும் கேட்டுட்டு கீழே வந்து ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாகவே கேட்க மாட்டேறீங்க. பாதியாக பிச்சு கேட்டுட்டு இது எப்படி சாத்தியமாகும் அது எப்படி சாத்தியமாகும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். நம்மளோட டெவில்ஸ் கிச்சன் ஷோ பார்க்க வர நீங்கள் ஸ்டோரியை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக அதில் மட்டுமே கவனத்தை வச்சு கேட்டிங்கன்னா மட்டும்தான் ஸ்டோரி உங்களுக்கு மைண்டில் உட்காரும், அதாவது புரியவே செய்யும். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதனால். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். டாட்டா பாய் பாய்.